வணக்கம் குழந்தைகளே. இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு புத்திசாலி பூனையின் கதையை சொல்லப் போறேன். அதன் பெயர் கிட்டு. கிட்டு ரொம்ப சிரிப்பூட்டும் பூனை, ஆனா கொஞ்சம் தந்திரமானதும் கூட. வாங்க கதையத் தொடங்கலாம். கிட்டு பூனையின் புத்திசாலித்தனம். மங்களம் கிராமத்தில் கிட்டு என்ற ஒரு பூனை இருந்தது. கிட்டு எப்பவுமே பால் திருடி சாப்பிடும். அதனால் கிராமத்தினர் அதை பிடிக்க ஒரு திட்டம் போட்டாங்க. பால்காரன் ராமு ஒரு பெரிய பால்வண்டலை பனியன் மரத்தடியில் வைத்து அதை வலையால் மூடிக்கிட்டு எல்லாரும் புதருக்குப் பின்னால் ஒளிந்து விட்டாங்க. இந்த முறை கிட்டுவை கண்டிப்பா பிடிப்போம் என்றார்கள். ஆனா கிட்டு ரொம்ப புத்திசாலி. அவன் நிதானமா மரத்தில் ஏறி புதர்களுக்குப் பின்னால் இருக்கும் கிராமத்தினரை பார்த்து சிரித்துக் கொண்டான். அப்படியே அருகிலிருந்த மொட்டி என்ற நாய்க்குட்டியை அழைத்து சொன்னான், மொட்டி, அந்த பால்வண்டலைத் தொட்டவனை ஜெயிக்கணும். மொட்டி ஆர்வமாக பால்வண்டலுக்கு ஓடிப்போனது. கிராமத்தினர் கிட்டு என்று கத்தி மொட்டியை பிடிக்க முயன்றார்கள். அதே நேரத்தில் கிட்டு ஒரே நிமிஷத்தில் வலையைத் தவிழ்ந்து பக்கத்திலிருந்த பால்வண்டலை கவிழ்த்துவிட்டு சாப்பிட்டுவிட்டு போய்விட்டான். கிராமத்தினர் மட்டும் பின் பார்த்து சிரித்துக் கொண்டார்கள். கிட்டுவை பிடிக்க நாம்தான் இன்னும் புத்திசாலியாக இருக்கணும். கதை முடிவு. அந்த நாளுக்குப் பிறகு கிட்டுவுக்கு ஒரு சிறிய பால் கிண்ணம் தினமும் வைப்பதுதான் கிராமத்தினரின் வழக்கமானது. கிட்டு செருப்பு கழட்டாத பூனைதான்.